ஹலோ வெல்கம் டு மை சேனல். கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு 3 கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சாதாரண பிளைன் ஃபோம் ஷீட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர் பேப்பரோ சார்ட் பேப்பரோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி கட் பண்ண பிறகு இந்த 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மாத்திரம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிட போகிறேன். இப்போது இந்த 2 எட்ஜ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்து இதை ஹேங் பண்ணுறதுக்காக இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியே சின்ன சைஸில் தின்னாக ஒரு த்ரெட் மாதிரி கட் பண்ணியிருந்தேன். அதை ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதில் வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக கோல்டன் கலர்லேயோ அல்லது சில்வர் கலர்லேயோ இருக்கக்கூடிய த்ரெட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட த்ரெட் இல்லை, அதனால தான் நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே த்ரெட் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டருக்கு சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதோட 4 கார்னர்லையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை ஒரு போ ஷேப்க்கு செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது போ ஷேப்பில் செஞ்சுருந்ததை க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து இதில் நம்மளுக்கு விருப்பமான பேர்ல்ஸ் அல்லது ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயோ கலர் பேப்பர்லேயோ பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்வர் கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ரெட் கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கிராஃப்ட் முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட்காக நான் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். 2 சென்டிமீட்டரில் 2 பீஸ் சர்க்கிள் மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தேன். 2.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டருக்கு ஒரு 2 சர்க்கிளும் 3.5 சென்டிமீட்டருக்கு 2 சர்க்கிளும் மொத்தமாக 8 சர்க்கிள் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டுக்காகவும் நான் ஹார்ட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹார்ட் க்ளூ கனுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிபாண்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த 2 சர்க்கிள் ஷேப்பையும் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே 2 வச்சு நான் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் த்ரெட் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டார் மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இதுக்கு மேலே நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் எடுத்து இதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். டெக்கரேஷனுக்காக ஸ்டோன்ஸோ அல்லது பீட்ஸோ அது உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் அதை எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஈவன் சீக்வென்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். பால் செயின் அல்லது ஸ்டோன் செயின் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ஒவ்வொரு சர்க்கிள் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல அதோட ஓரங்களில் பார்டர் மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லை ரொம்பவும் மெல்லிசான லேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் பார்டருக்காக நீங்கள் ஓரங்களில் ஸ்டிக் பண்ணலாம். இப்போது செகண்ட் கிராஃப்ட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்ட் கிராஃப்ட்காக க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 சர்க்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, 6ஆவோ அல்லது 7ஆவோ கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணியிருந்தேன்ல அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது க்ரீன் கலரில் ஒரு பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 பீஸையும் சேர்த்து இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ண பிறகு ரெட் கலர் பீஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். அடுத்து க்ரீன் கலரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் பீஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ண பிறகு ஓரங்களில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 ஒன்றோட ஒன்றா ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். இது நல்லா ட்ரை ஆன பிறகு இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸில் க்ரீன் கலரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட்டும் ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரியான கிராஃப்ட். அதனால க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு த்ரெட் மாதிரி க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி இதில் வச்சு ஒட்டி ரோல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ செஞ்சுருக்கேன்ல இதுக்கு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து பால் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன்ல அதில் மேலே வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக இந்த கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் ஸ்டோன்ஸோ அல்லது பீட்ஸோ நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது கிராஃப்ட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த 3 கிராஃப்ட்டில் உங்களுக்கு எந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.